இந்த விலாகு சாட்டர்டே மார்னிங் விலாகு. சென்னா உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு வச்சுட்டு இன்னொரு சைடில் டீக்காக பாலை வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பவர் கட் ஆகிடும்னு சொல்லிட்டு சாட்டர்டே கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்துச்சா, காலையிலே நான் மதியத்துக்கும் காலையிலுக்கும் ஏற்ற மாதிரியே சமைச்சிட்டேன். காலையில் சென்னா கிரேவி ரெடி பண்ணிட்டேன், தேங்காய் ஊற்றாமல். ஏன்னா தேங்காய் ஊற்றினா கெட்டு போயிடும். நம்ம வீட்டில் அதிகமாக தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம், புளி தான் யூஸ் பண்ணுவோம் குழம்புக்கு. காலையிலே சென்னா கிரேவி சாதத்துக்கும் பூரிக்கும் ஏற்ற மாதிரியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃப்ரைடே சப்பாத்தி செஞ்சது போக மீதி சப்பாத்தி மாவு இருந்துச்சு, அதுவும் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சா எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து பட்டோரா மாவுக்கு ஏற்ற மாதிரி பிசைந்து வச்சுருந்தேன். நம்ம வீட்டில் கேஸ் ரொம்ப அதிகமாக எரியுது. பைப்லைன் கேஸ்லேருந்து இப்போ நார்மல் கேஸ்க்கு மாற்ற தொட்டு அந்த நாவை இன்னும் சேஞ்ச் பண்ணலை. அதனால் அதிகமாக எரியறதுனால ஃபஸ்ட்டே நான் பூரியை திரட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நான் எண்ணெயில் போட்டேன். ஒரு சைடில் சாதம் செஞ்சேன், இன்னொரு சைடில் பூரி ரெடி பண்ணியிருந்தேன். 3 பேரும் நாங்கள் சாட்டர்டே பிரேக்ஃபாஸ்ட்டு பூரி தான் சாப்பிட்டு கிளம்பணும். நாங்கள் எங்கே போவோன்னா சாட்டர்டே ஆனால், அதாவது மாதத்தில் ஃபஸ்ட்டு சாட்டர்டே நாங்கள் முக்கியமாக 2 வேலை பண்ணோம். ஒன்று பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போவோம், இன்னொன்று க்ராசரி போவோம் வாங்கிட்டு வர்றதுக்காக. ஃபஸ்ட்டே நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு முடிச்சுட்டு பேக்கரியில் உக்காந்து கேக்கு பாப்பா மட்டும்தான் வேணும்னா அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வரும்பொழுது க்ராசரி ஷாப்பில் க்ராசரி வாங்கிக்கணும் வந்துட்டோம்.